வந்து இந்த குண்டு குழியுமா அந்த சாலை இருக்கு. ஏன் தெருவிளக்கு வந்து அங்க வந்து சரியா இல்ல? நீ உத்தரப்பிரதேசத்தை பாரு, சத்தீஸ்கரை பாரு, ஜார்க்கண்டை பாரு. நான் என்ன மயத்துக்களை நடராத்திரி சுடுகாட்டுக்கு போகணும்? நான் ஓட்டு உனக்கு தானே போட்டேன். நான் இங்க தானே வர்றேன். நான் ஏன் அங்க போகணும்? ஏன்னா அதை விட சிறப்பாக இருக்கிறது. கேவலமான கருத்து உருவாக்குங்கள். இந்த கட்சிகளை அப்புறப்படுத்தணும். புதுசா ஒருத்தர் கிளம்பிட்டாரு, நான் களத்திற்கு மட்டும்தான் மோதுவேன். நீங்க எங்க இருக்கீங்க? நான் பனையூர்ல மாடி வீட்டுல மொட்டை மாடி இருக்கிறேன். களத்தை பத்தி யாரு பேசுறது இல்லையா? களத்தில் முழுமையாக நின்று கொண்டிருப்பது நாம் தமிழர் கட்சி. காவிரி சிக்கல், முல்லை பெரியாறு, பாலாறு, கச்சத்தீவு, மீத்தேன், ஹைட்ரோகார்பன், 8 வழிச்சாலை, உயிர்மருத்துவ கோபுரம், அணுகுல, அணுக்கள் மையம், எல்லா மக்கள் சிக்கலையும் மக்களோடுன்றது களத்தில்ன்றது நாம் தமிழர் கட்சி. கஜா புயல், தானே புயல், ஒக்கி புயல், சென்னை பெருவெள்ளம், இந்த காலத்துல மக்களோடு உதவி பண்ணது நாம் தமிழர் கட்சி. நாங்க களத்தில் இருக்கணும். 2010 கட்சி தொடங்கப்பட்ட பிறகு 2016 போட்டி என்று முடிவெடுத்து 16, 19, 21, 24 அத்தனை பொது தேர்தல்கள், உள்ளாட்சி தேர்தல்கள், இடைத்தேர்தல்கள் எல்லாத்தையும் போட்டிட்டு களம் கொண்டது நாம் தமிழர் கட்சி. எத்தனை தோல்வி வந்தாலும் சரி, எத்தனை அடக்குமுறை ஒடுக்குமுறை ஏவினாலும் சரி, களத்தை விட்டு நகராது இருக்கிறது நாம் தமிழர் கட்சி. நீ ஒத்த வழக்கு பயந்துட்டு 1 மாசம் ஓடிட்ட. யாரா பேசுறது? 28 வயசுல என் மீது குண்ட சட்டத்தை பாய்ச்சினா 2 மாத காலம் உள்ள இருந்தேன். அதே போல நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த அண்ணன் சாட்டை துறைமுகன் மீது ஓராண்டு காலம் சிறை காலம், அண்ணன் சீமான் மீது 2 முறை தேசிய பாதுகாப்பு சட்டம், இதுவரைக்கும் 200க்கும் மேற்பட்ட வழக்குகள் என்ஐஏ விசாரணை வந்தான். இந்தியாவில் இருக்கக்கூடிய உச்சபட்ச விசாரணை அமைப்பு என்ஐஏ. பயங்கரவாதிய, தீவிரவாதிய, சர்வதேச தீவிரவாதியை பிடிக்கக்கூடிய அமைப்பு என்ஐஏ. அந்த என்ஐஏ எங்கள்கிட்ட விசாரிச்சிருக்கேன். நான் வந்து குண்ட சட்டம் அப்படின்னா பெரிய சட்டம் போல இருக்கு, ரொம்ப பெரிய சட்டம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். போன ஆட்சியில் என் மேல போட்டாங்க. நான் குண்ட சட்டம் மேல உள்ள மதிப்பே இழந்துட்டேன். என்ஐஏ பெரிய அமைப்பு. கடைசி எனக்கு அனுப்பிவிட்டாங்க வாட்ஸ்அப்ல, கம் ஹியர் டுமாரோ ஈவினிங். நாங்க இவ்வளவுதானே என்ன ஆகி போச்சு. என்ஐஏ விசாரணை கூப்பிடுது. ஒன்னு இங்க தொலைக்காட்சிகள்ல நாம் தமிழர் கட்சிக்கு நெருக்கடி முற்றுகிறது, அவ்வளவுதான் நாம் தமிழர் கட்சி தலை செய்யப்பட போகிறது அப்படின்ட்டு நான் விசாரணைக்கு போறேன். போன உடனே அதிகாரி உட்காருங்க அப்படி, நல்லா இருக்கீங்களா அப்படின்ட்டு கேட்கிறாரு. என்ன வழக்குன்னு தெரியுமா? இந்த ஏதோ விழுப்புரம் பக்கமா ஏதோ ஒரு பக்கம் இங்கே அந்த வெடிகுண்டோ ஏதோ தயாரிச்சாங்க 2 பசங்க, அதான இங்கே வழக்கு. இல்ல அதெல்லாம் வழக்கு இல்லை. ஜெர்மன்ல இருந்து சீலன் முருகன் ஒருத்தவங்களுக்கு போன் பண்ணாரு. அவர் போன் பண்ணப்ப நீங்க போன் எடுக்கல. அவர் எதுக்கு போன் பண்ணான்னு சொல்லுங்க. சத்தியமா இதான் கேட்டார். அவர் போன் பண்ண விவரத்தை நீங்க சொல்லிதாங்க தெரியும். அதை எடுத்து நாங்க காட்டுறாங்க. மிஸ்டர் கால் வந்திருக்கு பாருங்க இந்த தேதியில இதுக்கு. அப்ப தெரிஞ்சு போச்சு இது ஒண்ணு கதை ஒண்ணு இல்லைன்ட்டு. சொல்லுங்க எங்க படிச்சீங்க, என்ன பண்றீங்க? காலில இருந்து மதியம் வச்சு எல்லாம் கேட்டுட்டாரு. மதியத்துக்கு மேல கேட்க ஒண்ணும் இல்லை. அவர் நான் கையை கட்டிட்டு அவர் கையை முறுக்கிறாரு. சங்கீத சுவரங்கள் 7 கணக்கான பாட்டு தான் உள்ள. சரி மதியம் என்ன சாப்பாடு வேணும் உங்களுக்கு? பிரியாணி வேண்டாம் சொல்லிட்டா. பிரியாணி தான் வேண்டாங்க, சும்மா எலுமிச்சை சோறு தயிர் சோறு போதும். இல்ல வெளில போய் சாப்பிட்டு வரீங்களா? இல்லைங்க வெளில ஊடகம் இருக்குது, நான் சாப்பிட போனா கிளம்ப நினைப்பாங்க, நான் இங்கே இருந்து சாயங்காலம் போயிடுறேன். சரி மதியத்துக்கு மேல ஒண்ணும் இல்லை. இந்த யூடியூப் சேனல் என்ன பண்றீங்க, என்ன தமிழ் வைப்பீங்க? இப்ப இதை வச்சுங்க, இதை வச்சு எப்படி தமிழ் பண்ணி போடுவேன்ல. வெளில பாருங்க 10 கிலோ நிக்கிறாங்க, அண்ணாமலை புழக்கலாம் இல்லையா பாருங்க, போய் புழங்க. வெளில வந்து பேசணும். வெளில வந்து எண்ணெயில கட்டுப்பாட்டில் வச்சுக்கூடிய மத்திய உள்துறை அமைச்சகத்தை அமித்ஷாவை கண்டிச்சு வாசல பேச மாட்டாங்க. ஒத்த வழக்கு கொலை வழக்கு இல்ல, கொலை முயற்சி வழக்கு இல்ல, ஒத்த வழக்கு கட்சியின் பொதுச்செயலாளர் மறைஞ்சிட்டான். வழக்கு வந்து தமிழ்நாடு கட்டுப்பாட்டில் இல்ல, சிபிஐ விசாரிக்கணும்னு. அப்புறம் வந்து இந்த ஆம மண்டை ஓட்டுல தலையை நீட்டும்ல, அதே புஷி ஆனது வருது. அது ஒரு கட்சி. என்ன திரும்ப அந்த கட்சி தலைவர் பேசுவாரு? திருநெல்வேலிக்கு போறது. திருநெல்வேலி மக்கள்கிட்ட போய் இந்த ஊர்ல என்ன ஃபேமஸ் தெரியுமா? அல்வா தான் ஃபேமஸ். ஓ அப்படியா? அல்வா வந்து இனிப்பா இருக்கும், வாயில போட்டா கரைஞ்சு போயிடும், அதை நல்லா கிண்டுவாங்க, அது இருட்டு கடையில் கிடைக்கும், அந்த கடை இருட்டா இருக்கும்.
மணப்பாறை போன மணப்பாறையில முறுக்கு தான் ஃபேமஸ். வாயில போட்டா மொறு மொறுன்னு இருக்கும். எண்ணெய் சட்டில போடுவாங்க. ஏண்டா இந்த வடிவேல் நகைச்சு வரும்ல, நாங்க அனல் அடிக்கிற காலத்துல அவள் தும்போம். இதெல்லாம் அவன் இந்த சீசன்ல அவன் சாப்பிடதானே பாருல. அந்த மாதிரி அந்தந்த ஊர்ல என்ன ஃபேமஸ் அந்தந்த ஊருக்காக தெரியும்டா. உனக்கு தான் புதுசு. ஈரோட்டுல மஞ்சளா இருக்கும், அப்புறம் கோயம்புத்தூர் பச்சையா இருக்கும். அவன் எழுதி தர்றான் 2 முறை மஞ்சள்னு பேசு. அப்ப என்ன பண்றாங்க, பேசிட்டே இருக்காரு, மறந்துருது. பேப்பரை பாக்குற, கேமரா திருப்பு மக்களை காமிக்கிறேன். என்ன மக்களை காமிக்கிறாங்க, அவர் அமைதியா இருக்காருன்னு பார்த்தா பேப்பரை பரட்டுறாரு. காத்து அடிச்சு இந்த பக்கம் போயிருது. இதை படிக்கிறதா இப்படி ஒரு கட்சி தலைவர். அவரை நம்பிக்கிட்டு போறான். அவருக்கு தாங்க ஓட்டு போடுவோம். ஏங்க அவர் கியூட்டா இருக்காரு. இதெல்லாம் ஒரு காரணமாடா. அழகா இருக்குன்னு ஓட்டு போடணும்னா ஆணழகம் போட்டுல எவன் நிக்கிறானோ, அன்றாடம் நிக்கிறானோ அவனை கூப்பிட்டு அவனுக்கு ஓட்டு போட்டு விடு. நல்லா டான்ஸ் ஆனாலும் லாரன்ஸுக்கு போட்டு விடு. என்ன கருமந்திரம்டா. தன்னை பார்க்க 41 பேர் செத்து விழுந்தான். களத்தை விட்டு ஓடி போன ஓடுகாடி. செத்தவன் பிணத்தை கட்டி பிடிச்சு அழுது நீ கண்ணீர் வச்சிருந்தா நீ தலைவன், நீ மனுஷன். விட்டுட்டு ஓடி போயிட்ட. என்ன பார்க்க வீடு போய் சேரல, அவன் பிண வரைக்கும் போயிட்டான். நீ வீட்டுக்கு ஓடிட்ட. 24 நாள் வீட்டை விட்டு எழும்பல. இவர் தலைவர். அதிகாரத்தின் நிழலை கூட சொல்லங்க. இப்பவே வீட்டை விட்டு வரமாட்டாரு. அவரு கூப்பிடணும், வான்னு கூப்பிடணும். நீ அதிகாரத்துக்கு வந்தா என்ன பண்ணுவ? அது எப்படி தெரியுமில்ல பாஸ், நான் ரொம்ப சோகமா இருக்கேன், ஆறுதல் வைக்கணும், கிளம்பி வர்றீங்களா? நான் இப்போ உக்கிரமா இருக்கேன், போராட்ட மோட்ல இருக்கேன், போராட்டக்காரர்களை கூப்பிடுங்க, நான் ஆதரவு வைக்கிற மாதிரி இருக்கேன். சட்டமன்ற என்ன ஆகும்? சபாநாயகரை கூப்பிட்டு நான் சபை நிகழ்ச்சியில பயிர்க்கணும் ரொம்ப ஆவலா இருக்கேன், நீங்க என்ன பண்றீங்க? ஒரு கால் டாக்ஸி பிடிச்சி ஃபைல எடுத்து வந்துருக்க பணம் இருக்கு, இங்கே சட்டமன்றம் நடத்திக்குவோம். தமிழ்நாட்டின் சாப கேடுங்க. நடிகன் வேற, தலைவன் வேற. காலத்துல மக்களுக்காக உழைக்கிறவன், பாடுபடுறவன் தலைவன். நடிக்கிறவன் நடிகன். நடிகனை பாரு, பொழுதுபோக்குறதுக்கு பாரு, மகிழ்ச்சியா இரு, தப்பு இல்ல. அவனுக்கு ஓட்ட போட்டு வந்துடாத. கமலஹாசன் ஓட்ட போட்டு என்னாச்சு? எங்க போற கமலஹாசன்? நான் மையமாகத்தான் இருப்பேன். எங்கன்னாரு? உதயநிதி நிற்கிறாரு, ஸ்டாலின் நிற்கிறாரு, மையமா நிற்கிறாரு. எதுக்கியா இங்க டிவியை உடைச்சிங்க? அந்த ரிமோட் எடுத்து எதுக்கு வீசினீங்க? அந்த ரிமோட் இப்போது வேறோட மாறிவிட்டது. நாம் உணர்ந்து எழலனா, நாம் திருந்தலனா இந்த இனம் வரலாற்றில் தடமில்லாத அழித்தொழிக்கப்பட்டுரும். வரலாற்றின் கடைசி வாய்ப்பு நாம் தமிழர் கட்சி. கடைசி கையிருப்பு, கடைசி வாய்ப்பு. காமராசர் 9 ஆண்டுகளும் பொற்கால ஆட்சியை கொடுத்தார். அந்த காமராசரை கவியரசு கண்ணதாசன் காலத்தின் கடைசி கொண்டிருந்தார். காலம் ஒரு முறை கடைசியாக கனவுற்று இருக்கிறார். அதே போல வரலாற்றின் கடைசி வாய்ப்பு நாம் தமிழர் கட்சி. இந்த பல்லாவரம் சட்டமன்ற தொகுதியிலே பெருமதிப்புக்குரிய அண்ணன் மருத்துவர் கார்த்திகேயன் அவர்கள் போட்டி போடுறாங்க. இந்த மண் மீது, மக்கள் மீது பற்று கொண்டவர். அவர் இங்க இந்த பணியில உட்காராம அவர் மருத்துவமனையில் உட்கார்ந்தார்னா ஆயிரக்கணக்காக சம்பாதிக்க முடியும். விவாதம், தொலைக்காட்சி விவாதம் வரும். நான் கூப்பிடுவேன் அண்ணனுக்கு, அண்ணன் இன்னைக்கு விவாதம் இருக்கு அப்படின்னு கூப்பிடுறப்ப நான் பொருங்க அப்பாயின்மெண்ட் இருக்கான்னு பார்த்து சொல்றேன் பாரு. வெளிநாட்டுல வருவாங்க அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்குறதுக்கு. அவ்வளவு புகழ்பெற்ற மருத்துவர், நிபுணர். ஆனா அதை விட்டு இந்த களத்தில் இருக்கிறார்னா இந்த மண் மீது, மக்கள் மீது கொண்ட பாசம். அவர் நினைச்சார்னா ஒரு சுகமோக வாழ்க்கையை வாழ முடியும். எல்லாரையும் விட இந்த துன்பத்துடன் இல்லாத, வறுமை இல்லாத, ஏழ்மை இல்லாத ஒரு சுகமோக வாழ்க்கையை வாழ முடியும். எல்லாவித வசதியும் வாய்ப்பும் இருக்கிறது. இருந்த போதிலும் இந்த மண்ணுக்காக, மக்களுக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிற அறிவார்ந்த மகன் அண்ணன் கார்த்திகேயன் அவர்கள். அண்ணன் கார்த்திகேயன் அவர்கள் பல்லாவரம் சட்டமன்ற தொகுதியிலே போட்டி போடுறாங்க. அவருக்கு விவசாய சின்னத்தை உங்கள் வாக்களை தாருங்கள். இந்த மண்ணும் மக்களும் பயன்பெற விவசாய சின்னத்திலே அண்ணன் கார்த்திகேயனை ஆதரியுங்கள். உங்கள் நண்பர்கள்ட்ட, உறவினர்கள்ட்ட எல்லாத்தையும் சொல்லுங்க. ஊடகம் நல்ல செய்தியை கொண்டு போய் சேர்க்காது. அவன் நாளாளிகளை பத்தி தான் பேசுறான். நல்ல செய்திகளை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு நீங்க ஊடகமாக பயன்படுங்கள். நீங்கள், நான் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்த போறேன், விவசாய சின்னத்தை வாக்கு செலுத்த போறேன், மருத்துவர் கார்த்திகேயனுக்கு வாக்கு செலுத்த போறேன்னு பரப்புரை செய்யுங்க. உறுதியாக வெல்வோம். நாம் கொண்டிருக்கிற நோக்கம் புனிதமானது என்றால், தமிழ் தாய் நம்மை ஆதரிக்கிறாள், நம்மளை ஆசிரியக்கிறார் என்றால், மாடுகளின் கனவு நம்மை வலியுறுத்துகிறது என்றால், நாம் ஏற்றுகிற தலைவன் அப்பனுக்கற்ற தலைவன்,
கொண்டிருக்கிற நோக்கத்திலே நாம் பற்றுக்கொண்டு நிற்கிறது என்பது உண்மை என்றால் நாம் உறுதியாக வெல்வோம். 2026 தேர்தல் களம் நாம் தமிழக கட்சிக்கான களம். நாம் தமிழக கட்சி ஆட்சி அதிகாரத்தை நோக்கி நகரும். அதற்காக உங்கள் பிள்ளைகளை ஆதரியுங்கள். விவசாய சின்னத்தை உங்கள் வாக்களை தாருங்கள். நாங்கள் இறுதி வரை உறுதியாக இந்த மண்ணுக்கு மக்களுக்குமாக உழைத்து சாவோம். நன்றி, வணக்கம்.